இப்போ வந்து நம்ம கிக்கிங் ஸ்கில் வந்து 3ஆவது ஸ்கில் பார்க்க போகிறோம். 3ஆவது ஸ்கில்லோட நேம் என்னன்னா டர்னிங் கிக்கிங் ஸ்கில். ஓகே, எப்படி டேர்ன் பண்ணி ஒரு பிளேயரை வந்து தொடுறதுன்னு நான் டெமோ பண்ணி காட்டுறேன். அதுக்கு அடுத்தது வந்து டீச்சிங் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். வீடியோ பாருங்கள். ஓகே, ஸ்டான்ஸ், ரீடிங் லெக் ஃபேஸ் டு லாபி, ரியர் லெக் ஃபேஸ் டு மிட்லேண்ட். ரீடிங் லெக்னா உங்களோட ரைட் லெக்கு, ரியர் லெக்னா உங்களோட லெஃப்ட் லெக். ஓகே, அப்ரோச் அப்போ நம்ம எப்போதுமே க்ரௌச் பொசிஷனில் இருப்போம். ஓகே, அப்ரோச் நம்ம வந்து ரியர் லெக் வந்து ஃபார்வர்டில் கொண்டு போக போகிறோம். ஓகே, ரியர் லெக் வந்து ஃபார்வர்டில் கொண்டு போயிட்டோமா, நல்லா பார்த்துக்கோங்க. கால் மூமெண்ட்டை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டர்னிங் கிக் பண்ண போகிறோம். டர்ன் பண்ணி எப்படி கிக் பண்ணுறதுன்னு. இப்போ ரியர் லெக்கை வந்து முன்னாடி கொண்டு போகிறோம். பார்த்துக்கோங்க, இந்த காலை கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு போயிட்டோம். ஓகே, இப்போ வந்து பீவட் மெத்தடுனா ஃபாஸ்ட்டாக நம்ம எப்படி காலை மூவ்மெண்ட் வந்து திருப்புறதுன்னு. எல்லோரும் வந்து இந்த டோ இருக்கா, இந்த டோவில் தான் இப்படி திரும்பணும். இந்த நம்ம பாதத்தை வச்சு இந்த ஃபூட்டை வச்சு நம்ம திருப்பக்கூடாது. எப்போதும் டோவில் தான் திரும்பணும். ஓகே, நல்லா திரும்புகிற பார்த்துக்கோங்க. திரும்பிட்டுமா ஒரு பிளேயர் பார்த்து. ஓகே, இப்போ வந்து எக்ஸிக்யூஷன், பிளேயரை வந்து உதைக்க போகிறோம். ஓகேவா, எப்படி உதைக்கிறதுக்கு, அந்த உதைக்கும் போது என்னென்ன ஜாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்து பாருங்கள். உங்களோட ஆங்கிள் ஜாயிண்ட்டு, உங்களோட நீ ஜாயிண்ட்டு, உங்களோட ஹிப் ஜாயிண்ட், இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு லாக் பொசிஷனில் இருந்தால் தான் நம்ம உதைக்கும் போது எதுவும் இன்ஜுரி ஆகாது. கரெக்டாக நம்ம ஸ்கில்லை பண்ணால் கிக்கு வந்து கரெக்டாக பண்ண முடியும். பாருங்கள், திரும்பிட்டோம். வந்து உதைக்க போகிறோம். உதைக்கும் போது ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறோம். நல்லா பார்த்துங்க, நம்ம கிட்டதில் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டோம். இங்கேருந்து போயிட்டு கிக்கை வந்து இப்படி உதைக்கணும். ஒன்று இங்கே உதைக்கணும், அப்படி இல்லைன்னா பிளேயர் இங்கே உதைக்கணும். ஓகேவா, பாருங்கள், நல்லா திரும்பிட்டோம். எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம். எக்ஸிக்யூஷனாக ஒரு பிளேயர் வந்து கிக் பண்ண போகிறோம். பாருங்கள், உதச்சிட்டோம், இல்லைனா இங்கே உதச்சிட்ட அப்புறம் நம்ம மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, ஒரு பிளேயரை உதச்ச அப்புறம் நம்ம மூவ்மெண்ட்டு டயகனல் மூவ்மெண்ட் இருக்கணும். இந்த மூவ்மெண்ட்டில் இருக்கணும். வந்து நம்மளை அட்டாக் பண்ண வராது. அட்டாக் பண்ணும்போது இந்த கையை வந்து நம்ம கார்டு வைக்கணும். கார்டு வைக்கும் போது உங்களோட ரிஸ்ட் ஜாயிண்ட்டு, உங்களோட எல்போ ஜாயிண்ட்டு, உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட்டு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், லாக் பொசிஷனில் இருக்கணும். ஓகே, இப்போ பிளேயர் வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம கார்டு வச்சிட்டோம். கார்டு வச்சுட்டு இப்போ வந்து ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் வெளியே போக போகிறோம். எப்படி வெளியே போக போகிறோம்னா 2 ஸ்டெப் ஃபார்வர்டு போக போகிறோம். நல்லா பாருங்கள், 1 2 வெளியே போன அப்புறம் பிளேயரை பார்த்து திரும்பி நிற்கணும். இது பேர் தான் ஃபாலோ த்ரூ ஆக்ஷன். ஓகே, ராமு ஸ்போர்ட்ஸ் கிளப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.